தயரதன் இறந்து 14 நாட்கள் ஆயின. ஆகவே செய்தற்கு உரியதாகிய இறுதி கடன்களை பரதனே நீ சென்று செய்ய வேண்டும் என்று கோசலை பரதனுக்கு ஆணை போக்குகிறாள். ஆனால் கோசலைக்கு தெரியாது பரதனால் அந்த இறுதி கடன் செய்தற்கு இயலாது என்று. காரணம், பரதனை தன் மகனாக இனி அங்கீகரிக்க போவதில்லை என்று கைகேயினது இல்லத்திலே தயரதன் சொல்லி இருக்கிறான். அந்த சொல்லை கேட்டவன் வசிட்டன் ஒருவனே. ஆகவே கோசலைக்கு கைகேயினுடைய அரண்மனையில் நடந்த நிகழ்வுகள் யாதொன்றும் தெளிவாக தெரியாது. ஆகவே இப்பொழுது ராமன் இல்லை, அடுத்திருக்கக்கூடிய பரதன் இருக்கிறான். அவனே இருங்கடன் செய்தற்கு உரியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் அவனிடம் ஆணை போக்குகிறாள். அன்னையின் ஆணையை கேட்டு பரதன் என்ன செய்கிறான்? அன்னை ஏவினாள் அடி இறைஞ்சினான் பொன்னின் வார்சடை புனிதனோடும் போய் தன்னை நல்கி அத்தருமம் நல்கினான். இந்த ஒரு சொற்றொடர் தான் மிக வலுவான சொற்றொடர். பன்னு தொல் அறப்படிவம் நோக்கினான். அன்னை ஏவினான், அன்னையாகிய கோசலையிட்ட கட்டளையினால் அடி இறைஞ்சினான். அவளது திருவடிகளிலே விழுந்து வணங்கி பணிந்த பரதன் தந்தை எங்கு கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கு செல்ல தலைப்படுகிறான். யாருடன்? பொன்னின் வார்சடை புனிதனோடும், பொன்னினை போன்று ஒளி சிந்தக்கூடிய நீண்ட சடாமுடியை உடைய வசிட்டனோடு போய் இருவருமாக சென்று சேர்ந்து யார் கிட்ட போனார்கள்? அது எப்படிப்பட்ட மன்னனா? தன்னை நல்கிய தருமம் நல்கி, தர்மத்தை காப்பதற்காகவே தன் உயிரை நல்கினார். கொடுத்த வாக்கினை காப்பாற்றியாக வேண்டும். அதனால் வருதற்குரியதாகிய துன்பம் ஏதாயினும் பரவாயில்லை என்கின்ற ஒரு நோக்கத்தினுக்காக தன்னுடைய உயிரை நல்கியவன், தன் உயிரை கொடுத்து தான் கொடுத்த வாக்கினை காப்பாற்றியவன். அதுதான் அவனுக்கு கொடுத்த அடைமொழி. தன்னை நல்கிய தருமம் நல்கினான் பன்னு தொல் அறப்படிமம். அந்த பழமையான அறத்தின் திரு உருவமாக காட்சியளிக்கக்கூடிய தயரதனினது உடலை பரதன் சென்று பார்த்தான். என தைலத்தினுள்ளே அவனது உடலானது கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தைலம் ஆட்டுப்படலம்னு முன்பு பார்த்தோம். தைலம்னா எண்ணெய், எண்ணெயிலே காப்பிடப்பட்டு உடலானது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உடலை பார்த்தான். மண்ணின் மேல் விழுந்து அலறி மாழ்குவான். அண்ணல் ஆழியான் அவனி காவலான் எண்ணெய் உண்ட பொன் எழில் கொள் மேனியை கண்ண நீரினால் கழுவி ஆட்டி. மண்ணின் மேல் விழுந்து அலறி மாழ்குவான். தயரதனது உடலை பார்த்தான். எண்ணெயினுள்ளது காப்பிடப்பட்டு வைத்திருப்பதை பார்த்தான். துயரம் தாங்க இயலவில்லை. விழுந்து அழுதான் மண்ணின் நீர். தன் தந்தைக்காய் இப்படிப்பட்டதோர் நிலை ஏற்பட்டது என்று அண்ணல் ஆழியான் ஆணை சக்கரத்தை உடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவன் தயரதன். ஆழியான் அவனி காவலன். இந்த உலகை ஒரு குடைக்குள் காத்தல் தொழிலை மேற்கொண்ட தயரதன் அவனது உடலை, எல்லோருக்கும் வாழ்க்கையினுடைய இறுதி அவ்வளவுதான். ஆகவே அண்ணல் அவன் எல்லோராலும் பாராட்டப்படுவதற்குரிய தலைவனாக இருந்தான். ஒப்பற்ற ஆணை சக்கரத்தை கொண்டு மிகப்பெரியதோர் ஆட்சியை நல்கினான். உலகத்தையே காப்பதற்கு உண்டான காவல் தொழிலில் இருந்தான். ஆயினும் இப்பொழுது அவனது உடலானது கிடக்கிறது. ஆகவே எண்ணெய் உண்ட பொன் எழில் கொள் மேனியை, எண்ணெயால் நிரப்ப பெற்ற அவனது பொன்னான அழகான மேனியை பரதன் பார்த்து என்ன செய்தானா? கண்ண நீரினால், தன் கண்களிலிருந்து சிந்தக்கூடிய நீரினால் கழுவி ஆட்டினான். அந்த எண்ணெய் உண்ட மேனியை தன் கண்ணீரினால் தூய்மைப்படுத்தி அந்த எண்ணெயிலிருந்து அந்த உடலை தூய்மையோடு வெளியே எடுத்தானா. யாரது உதவியோடு? பற்றி அவ்வையின் பரிவின் வாங்கினர். அவ்வாறு அந்த எண்ணெயில் இருந்த தயரதனது உடலை பற்றி பிடித்து
அவ்வையின் அந்த இடத்தில் பரிவின் வாங்கினார், கருணையோடு அந்த உடலை தூக்கினார்களாம். யாரெல்லாம்? சுற்றும் நான்மறை துறை செய்கள், தொடர்ந்து 4 வேதங்களை இடைவிடாது சொல்லுதற்குரிய பொறுப்பில் உள்ள அந்தணர்கள் அந்த தயரதனது உடலை எண்ணெய் காப்பிலிருந்து பற்றி கருணையோடு எடுத்தார்கள். கொற்ற மண் கணை குமுற, இந்த மன்னனினுடைய இறுதி யாத்திரைக்கு அந்த அயோத்திமா நகரத்தில் இருக்கக்கூடிய அரச முரசமானது குமுறியது. அரச முரசமானது பேரொலி எழுப்பியதாம். மன்னன் தனக்கு உரியதாகிய இறுதி யாத்திரைக்கு செல்ல தலைப்படுகிறான் என்று மன்னனை மற்றொரு பொன்னின் மானம் ஏற்றினான். பொன்னால் செய்யப்பட்ட மானம்னா கூடுன்னு அர்த்தம். எல்லாரும் இந்த இடத்துல விமானம்னு சொல்லுவார்கள். மூடப்பட்ட பேழைக்கு மானம்னு பேர். ஆகவே விமானம்ன்ற சொல்ல நீங்க பெரும்பாலும் ஆகாய விமானத்தோட ஒப்பிட்டு கொள்ளாதீர்கள். பொன்னின் மானம் என்றால் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பேழை. அந்த பேழையில அந்தணர்கள் புடைசூழ இந்த கருணையோடு தயரனது உடலை தூக்க அந்த உடலானது அந்த பேழையினுள் வைக்கப்பட்டு அந்த பேழையை யானையின் மீது ஏற்றி நகர்வலமாக சரையு நதிக்கரைக்கு எடுத்து செல்லுகிறார்கள். அடுத்த பாட்டு அதுதான். கரைசை வேலை போல் நகரி கையெடுத்து உரைசை பூசலிட்டு உயிர் துளங்குற அரச வேலை சூழ்ந்து அழுது கைத்தொழ புரசை யானையில் கொண்டு போயினார். என்ன கரைசை வேலை போல்? அந்த கரைசை வேலை போல் அப்படின்னாக்க இந்த தனக்குரிய கரையை தானே செய்து கொள்ளும் கடலை போல் வேலை போல் நகரி கையெடுத்து உரைசை பூசலிட்டு மிகவும் கூக்குரல் எடுத்து ஆரவாரித்து அடுத்து உயிர் துளங்குற தம்முடைய உயிர் நிலை குலையக்கூடிய அளவுல அரச வேலை அரசர்களாகிய கடல். என்ன சொல்ல வருகிறார்? சரையு நதிக்கரையினது ஓரம் இருக்கக்கூடிய மயான பூமிக்கு இந்த அரசனது உடல் எடுத்து செல்லப்பட இருக்கிறது. ஆகவே தயரதன் இறந்த செய்தியை காணுதற்கு அல்லது இறந்த அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுதற்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான மன்னர்கள் கடல் போலே சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த கடலானது எவ்வாறு தனக்கு உரிய கரையை தானே ஏற்படுத்தி கொண்டு அதை மீறாமல் செயல்படுகிறதோ அதுபோல வெள்ளமென திரண்ட அரசர்களும் ஏனைய பிரதானிகளும் சாலையினது இருமருங்கிலே தாங்களே ஒரு வரம்பினுக்குள் நின்று கொண்டார். அந்த வரம்பினுக்குள் இருமருங்கும் நின்று கொண்ட அந்த அரச வெள்ளத்தின் நடுவே இந்த தயரதனது உடலானது இறுதி ஊர்வலமாக செல்லுகிறதா. அரச வேலை சூழ்ந்து, வேலைனா கடல், அரசர்களாகிய கடலால் சூழப்பட்டதாக இருந்ததா அந்த நகர் முழுவதும். அழுது கைத்தொழ வந்திருக்கக்கூடிய அரசர்கள் யாவரும் தயரதனது மறைவனுக்காக அழுதலையும் செய்கிறார்கள். இறுதி ஊர்வலத்திலே தங்களுக்கு உரிய மரியாதையையும் தருகிறார்கள். கைத்தொழ என்ன செய்தார்களா? புரசை யானையில், புரசை யானைன்னா அலங்கரிக்கப்பட்ட மணிகளால் கட்டப்பட்ட யானையின் மீது கொண்டு போயினார். அந்த பொன்னால் செய்த பேழையை மன்னனது உடலானது அந்த பேழையில் வைக்க அந்த பேழையை அலங்கரிக்கப்பட்ட யானையின் மீது வைத்து இருங்கடம் செய்தற்கு உண்டான இடம் நோக்கி எடுத்து செல்ல தலைப்பட்டார்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இதுகாரும் மங்களப்பறை மட்டுமே முழங்கி கொண்டிருந்த அயோத்திமா நகரிலே மரணத்தினுக்கு உரிய சாப்பறையும் முழங்க தலைப்பட்டதாம். சங்கு பேரியும் தழுவு சின்னமும் எங்கும் எங்கும் நின்று இறங்கி எங்குவர் மங்குல் தோய் நகர் மகளிர் ஆம் என பொங்கு கண் புடைத்து அழுவ போன்றது. நகரினுடைய எல்லா பகுதிகளிலும் சங்கு, சங்கு என்கின்ற வாத்திய கருவி, பேரி என்றால் மரணத்தினுக்கு வாசிக்கப்படக்கூடிய பறை, அதுக்கு பேரு சாப்பறைன்னு பேர். ஆகவே பழைய காலத்துல பறை என்று சொன்னால் மங்கள பறை உண்டு,
நாட்பறை உண்டு, அம்பலத்தினுக்கு வாசிக்கப்படக்கூடிய அம்பலப்பறை உண்டு. அதே போல மரண நிகழ்வினுக்கு வாசிக்கப்படக்கூடிய பறைக்கு ஷாப்பறை. ஆகவே அந்த ஷாப்பறையோடு சங்கும் சேர்ந்து ஒலிக்க தழுவு சின்னமும் இறப்பின் காரணமாக ஊதப்படக்கூடிய கொம்புகள். அந்த மரணத்தினுக்கு மட்டுமே அந்த கொம்பு ஒலியானது ஊதப்படும். அந்த ஒலியை கேட்டாலே போதும், இது எங்கோ மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆகவே மரணத்தினுக்கு ஊதப்படக்கூடிய சின்னங்களாகிய ஊது கொம்புகளும் எங்கும் எங்கும் நின்று இறங்கி எங்குவ எல்லா பக்கங்களிலும் இருந்து ஒலிக்க தலைப்பட்டன. அந்த ஒலி எது போல் இருக்கிறது என்றால், மாந்தர்கள் எல்லாம் அழுவது போன்ற ஒலியை அந்த சின்னங்களும் சங்கும் தருகின்றன. ஆகவே மங்குல் தோய் நகர் மேகங்களால் சூழப் பெற்ற, இந்த மேகம்ன்றது இங்க இருள், இருள் என்பது இங்கு துன்பம் அர்த்தம். துன்பத்தினால் சூழப் பெற்ற அந்த அயோத்திமா நகரில் மகளிராம் என பெண்களை போல் இருந்து பொங்கு கண் புடைத்து துன்பம் மிகுதியாக தங்களினுடைய கண்களை அடித்து கொண்டு அழுவ போன்றன. இந்த வாத்தியங்கள் எல்லாம் பெண்களினது குரலினை போன்று அழுகை ஒலியை செய்தன நகரம் எங்கும். உடனே தயரவனது உடலை சரையு நதிக்கரைக்கு கொடுத்து செல்லுகிறார்கள். மாவும் யானையும் வயங்கு தேர்களும் கோவும் நான்மறை குழுவும் முன் செல தேவி மாறொடும் கொண்டு தென்திரை தாவு வார்புனல் சரையு எய்தினார். அரச ஊர்வலம் இல்லையா? ஆகவே மாவும் குதிரைகளும் யானையும் யானை படை, வயங்கு தேர்களும் விளங்குதற்கு உரிய நல்ல தேர் படைகளும், கோவும் என்றால் பல்வேறு விதமான மன்னர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும், நான்மறை குழுவும் 4 வேதங்களை முறையாக ஓதுதற்குரிய வேதங்களை கற்று உணர்ந்த அந்தணர்களும் முன் செல. இந்த இறுதி ஊர்வலத்திலே இவர்களெல்லாம் முன்னாக செல்ல, தேவி மாறொடும் கொண்டு தயரதனை மணந்து கொண்ட தேவியர்களாகி 60,000 மனைவியர் தென்திரை தாவு தெள்ளிய அலைகளினால் நீர்பெருக்கினை கொண்டிருக்கக்கூடிய வார்புனல் மிக்க நீர்பெருக்கை உடைய சரையு எய்தினார். சரையு நதியினுடைய ஆற்றங்கரைக்கு சென்று சேர்ந்தார்கள். எய்தி நூல் உளோர் மொழிந்த யாவையும் செய்து தீக்கலம் திருத்தி செல்வனை வெய்தின் ஏற்றினார் வீர முந்தை பால் பொய்யில் மாக்கடன் கழித்து போந்து என்றார். அந்தணர்களுக்கும் தெரியாது இந்த இருங்கடனை பரதன் செய்தற்கு தகுதி அற்றவன் என்று தயரவன் முன்பே சொல்லி இருக்கிறான். அது இவர்களுக்கும் தெரியாது. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் செய்து முடித்து இறுதியாக தீ கொளுத்துதற்கு பரதனை அழைக்கிறார்கள். எப்படி? எய்தி இந்த சரையூனுடைய ஆற்றங்கரையை இந்த ஊர்வலமானது அடைந்து நூல் உளோர் மொழிந்த யாவையும், இந்த நூல் ஸ்மிருதியின் அர்த்தம், ஒரு இருங்கடன் செய்தற்கு உண்டான வரையறைகள், அதுவும் மன்னர் குலத்து தோன்றிய ஒருவனினது இறுதி கடனை செய்தற்கு உரியதாகிய வரையறைகள், ப்ரொசீஜர் இல்லையா? இந்த வரையறைகளுக்கு உட்பட்டு நூலுளோர் மொழிந்த யாவையும், எதை எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற வரைமுறைக்கு உட்பட்டு அத்தனையும் செய்து தீக்கலம் திருத்தி தீச்சட்டியை ஒழுங்குபடுத்தி இறுதியாக உருவாக்குதற்கு உரிய நெருப்பு அதுக்கு பேரு தஷ்ணானீயம்னு பேரு. தென்புலத்தாருக்காக உருவாக்கப்படக்கூடிய தீ. ஆகவேதான் தீக்கலம் திருத்தி, திருத்தமுடன் இறுதி கடனுக்கு உரியதாகிய நெருப்பினை உருவாக்கி செல்வனை பரதனை வெய்தின் ஏற்றினார். வெய்துனா விரைவு, விரைவாக இருங்கடனை செய்து முடி வீர முந்தை பால், உன் தந்தைக்கு
உன்னால் செய்தற்கு உரியதாகிய இறுதி கடனை விரைவாக செய்து முடிப்பாயாக. எப்படிப்பட்டதா? பொய்யில் மாக்கடன். அதாவது பொய்யில் மாக்கடன ரெண்டு பொருள். பொய் இல்லாதது பொய்யா மொழினா வேதம்னு அர்த்தம். இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிநெறிகளுக்கு உட்பட்டு செய்தல். ஆகவே பொய்யில் மாக்கடன் ஒரு பொருள். இரண்டாவது, இந்த பொய்த்தல் இல்லாத மாக்கடனை எவனொருவன் செய்கிறானோ, பெற்றோர்களுக்கு செய்தற்குரிய பொறுப்பு ஒவ்வொரு மக்களுக்கும் மகனுக்கும் உண்டு. அதனை பொய்த்தல் இல்லாமல் செய்தல். அதனால அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். பெற்றோருக்கு செய்தற்குரிய இருங்கடன் என்பது மிக மிக பொறுப்புடனோடும் அதனால் நம்முடைய குலமானது மேன்மை அடையும் என்கின்ற நம்பிக்கையோடும் செய்யப்பட வேண்டும். அதனால்தான் பிதுர்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒன்றையோ நாம தடுத்தோ அல்லது நிறுத்தியோ விடக்கூடாது. மிக இன்றியமையாத ஒன்று. அந்த பிதுர்கள் என்பவர்கள் எல்லாம் பின்னர் அதிதேவதைகளாக இருந்து நம்முடைய குலம் தழைக்க நமக்கு உரிய பல்வேறு விதமான நன்மைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அது சரியா தவறெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாம். முன்னோர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திருக்கிறார்கள். அதுதான் தொன்று தொட்டு இதனை ஒரு மிகப்பெரியதோர் செயலாக செய்திருக்கிறார்கள். அது அப்படியே செய்யணும். ஆகவே அதனால்தான் அதுக்கு பேர் பொய்யில் மாக்கடன். ஆகவே பொய்யா மொழியாகிய வேதங்களிலே சொல்லப்பட்ட வழிநெறி முறைகளுக்கு உட்பட்டதாகிய கடன். ஆகவே பொய்யில் மாக்கடன். இதனை செய்வதனால் நன்மைகள் என்கின்றவைகள் பின்னர் பலவாறாக தோன்றும் என்பதனால் இது பொய்த்தலை தராத கடன். ஆகவே மாக்கடன் கழித்தி போந்து என்றார். இதனை வந்து செய்வாயாக. இங்கு வந்து இதனை செய்வாயாக என்று கூறிய உடனே பரதன் எழுந்திருக்கிறான். அப்பொழுது வசிட்டன் பேசுகிறான். பரதனால் இதனை செய்ய இயலாது. காரணம், தயரதன் தனக்கு உரிய இறுதி கடனை பரதன் செய்தல் ஆகாது என்று சொல்லி இருக்கிறான். இதுதான் மிகப்பெரிய கொடுமையான தண்டனை. என்னும் வேளையில் எழுந்த வீரனை அன்னை தீமையால் அரசன் நின்னையும் துண்ணு துன்பத்தால் துறந்து போயினான் முன்னரே என முனிவன் கூறினான். என்ன கொடுமையான. இந்த மாதிரி சில இறுதி நேரத்துல கிடைக்கக்கூடிய சில அதிர்ச்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கிறது. இதே மாதிரி ஒரு அதிர்ச்சிய பின்னர் தாரை புலம்பல் படலத்துல பார்ப்போம். ஆச்சரியமான ஒரு கருத்தை கம்பன் சொல்லுவான். அதே போல இங்க ஒரு கருத்தை சொல்லுகிறார். எப்படி எண்ணும் வேளையில் இவ்வாறு அந்தணர்கள் பரதனை அழைத்து உனக்கு உரியதாகிய கடனை செய்ய விரைவாக வா என்று கூப்பிட்ட பொழுது எழுந்த வீரனை தந்தைக்குரிய இறுதி கடனை செய்தற்காக எழுந்து நிற்கின்றான் பரதன். அவனிடம் என்ன சொல்லுகிறான் வசிட்டன்? அன்னை தீமையால் உன் அன்னையாகிய கைகேயி தான் பெற்ற வரத்தினால் விளைந்த தீமை. அதனால்தான் அன்னை தீமை. அன்னையால் பெறப்பட்ட வரத்தினால் மிக பெரியதோர் தீமை இந்த நாட்டிற்கு ஏற்பட்டது. ஒன்று ராமன் கானகம் புகுந்தான், மற்றொன்று தயரதன் வானகம் புகுந்தான். ஆகவே இந்த தீமையால் அரசன் நின்னையும், அரசனாகிய தயரதன் உன்னையும், நின்னையும் என்றால் உன்னையும், துண்ணு துன்பத்தால் தன் உள்ளத்தின் கண்ணே தோன்றிய துன்பத்தின் காரணமாக துறந்து போயினான். உன்னையும் தன் மகன் இல்லை என்று துறந்து விட்டான். ஆகவே முன்னரே, அதாவது இந்த மரணமெல்லாம் நிகழ்றதுக்கு முன்னாடியே கைகேயினுடைய அரண்மனையிலேயே இந்த விவாதம் நடந்து எப்பொழுது இந்த வரத்தினை பெற்று நீ பரதனை நாடாள கூடிய மன்னனாகவும் மாறாக ராமனை காட்டுக்கு அனுப்புவதற்கு உண்டான வரம் பெற்றாயோ அந்த நேரத்திலேயே அவளை தன் மனைவி அல்லன் என்று நிராகரித்தான். அதே நேரத்துல அவளுக்கு மகனாக பிறந்த உன்னையும் மகன் இல்லை என்று நிராகரித்திருக்கிறான். ஆகவே நீ இறுதி கடன் செய்ய முடியாது முன்னரே என முனிவன். ஆகவே உன் தந்தையினுடைய இறுதி ஆசை அது
நீ அவருக்கு உரிய இறுதி கடனை செய்தல் என்பது இயலாது. உன்னை செய்தற்கு ஒப்புதலை மன்னன் தரவில்லை என்று சொன்ன உடனே, ஏன்னா மரண நேரத்துல கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம் மிக வலுவாக, அதனால முடியாதுன்ன உடனே பரதனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. என்ன சொன்னா, துறந்து போயினன் தந்தை, மன்னிக்கணும், துறந்து போயினன் முந்தை தோன்றல் நீ பிறந்து பேரறம் பிழைத்தது என்ற போது இறந்து போயினான் இருந்தது ஆண்டு அது மறந்து வேறு ஒரு மைந்தன். என்ன கம்பன் சொல்ல வேணாம், என்ன அழகான நயம். நீ தசரதனுக்கு மகனே இல்லைன்னு உங்க அப்பாவே சொல்லிட்டார் அப்படின்ன போல அந்த நிமிஷமே பரதன் செத்து போயிட்டான். அப்ப இங்க நிக்கிறது யாருன்னா, இது வேற ஒரு பரதன். அவ்வளவு. எனக்கு உரிய இறுதி கடனை செய்வதற்கு பரதனுக்கு தகுதி இல்லை என்று வார்த்தை எப்பொழுது சொன்னானோ அந்த கணமே பரதன் என்கின்ற தயரதனது மகன் இறந்து போனான். அப்ப இங்க நின்று கொண்டிருக்கிற பரதன் யாருன்னா, இவன் பிரிது கொலாம், இவன் வேற ஒரு பரதனா இருக்கும். இப்ப தந்தையின் வாக்கு தன்னை எந்த அளவினுக்கு பாதித்திருக்கிறது என்பதை பரதன் காட்டுகிறான். இங்கு எப்படி துறந்து போயினன் முந்தை, உன்னுடைய தந்தையாகிய தயரதன் உன்னை மகன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை துறந்து இறந்து போனான். தோன்றல் நீ பரதனே, நீ பிறந்து பேரறம் பிழைத்தது, நீ பிறந்ததினால் பெரிய அரச குலத்தினது அறமானது தவறிவிட்டது. அதனாலதான் தயரதன் உன்னை துறந்தான். அரச குலத்திற்கு என்கின்ற ஒரு பாரம்பரியமான நீதி இருக்கிறது. என்ன பாரம்பரியம்? அரச குலத்திலே பிறந்தாருள் மூத்தவன் தான் நாட்டை ஆள, அதுதான் அரச நீதி. அந்த அரச நீதியை பிழைத்தான் யாரு? கைகேயி பெற்ற வரத்தினால் பரதன் பிழைத்தான். இது தயரதனினுடைய எண்ண ஓட்டம். இப்படி எல்லாம் பரதன் இருந்தானான்லாம் கேட்கக்கூடாது. பரதனுக்கும் கைகேயி கேட்ட வரத்தினுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது பரதனாக வாய் திறந்து பேசினதற்கு பிறகுதான் நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் முன்னாடியே ராமகாதை தெரியுன்றது வேற விஷயம். இந்த கதை போக்குல நாம பார்க்கின்ற சில அடிப்படையான உண்மைகளை தெரிந்து. ஆகவே தயரதன் வரம் கொடுத்த பொழுதே முடிவு செய்து விட்டால் இந்த கைகேயி கேட்ட வரத்தினுக்கு பரதனும் உள்ளாக இருக்க வேண்டும். பரதனினது தூண்டுதலின்றி கைகேயி இவ்வாறு கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற முடிவனுக்கு தயரதனே வந்து. அதனாலதான் சொன்னா, கைகேயி நீ எனக்கு மனைவியும் இல்லை, உனக்கு மகனாக பிறந்த பரதன் இனி எனக்கு மகனாகவும் இருக்க முடியாது. அததான் முந்தை தோன்றல் நீ பிறந்து பேரறம் பிழைத்தது என்ற பெரியதாகிய அறமாகிய மன்னர் குலத்தினுக்கு உரியதாகிய அறமானது பரதனே நீ இந்த குலத்தில் பிறந்ததினால் தவறி போயிற்று என்று என்ற போது இறந்து போயினான். அந்த கணமே பரதன் செத்து போயாச்சு. தான் பிறந்ததினால் தன்னுடைய குல வழக்கமானது மாறியது, கெட்டதுன்ற ஒரு அவப்பெயர் எப்பொழுது பரதன் கேட்டானோ அப்பொழுதே அவன் இறந்து போயினான். இருந்தது அப்ப இங்க இருக்கிற பரதன் யாருன்னு கேட்டா, ஆண்டு அது மறந்து வேறு ஒரு மைந்தன் ஆம் போலாம். ஆகவே தன் தன்மை கட்டு வேறு ஒரு மகனாக இருக்கும் போது அவ்வளவு இழிநிலைக்கு பரதன் வருகிறார். தன்னை எவ்வாறு தந்தை துறந்தாரோ அப்பொழுதே இறந்து போயிருக்கவன், அவ்வாறு இறந்து போகாமல் இருப்பது இப்பொழுது வேறு ஒரு பரதன் போதும் என்று சொல்லி பரதன் அழ ஆரம்பிக்கிறான். இடிக்கண் வாழறா இடைவது ஆம் என மன்னிக்கணும், ஏன்னா படிக்கண் உழுந்து அகம் பதைக்கும் நெஞ்சினான் தடுக்கல் ஆகலா துயரம் தன்னுளே துடிக்க விம்மி நின்று அழுது சொல்லுவான். எப்படியா? இடிக்கண் வாழறா இடைவது ஆம் என. வாழறான கொடிய பாம்பு, இடியினது ஒலி கேட்டா கொடிய பாம்பு அஞ்சு மயங்கி விழும். அது போல
இடிக்கண் இடி இடிக்கின்ற காலத்து இடைவது ஆம் என அஞ்சி மயங்கி கீழே விடுவது போல இந்த அவச்சொல்லை கேட்ட மாத்திரத்தில் நீ இருங்கடன் செய்தற்கு உரிமை உடையான் அல்லன். இது உன் தந்தையினுடைய ஆணை என்கின்ற இந்த இழிவான வாசகத்தை பரதன் கேட்ட பொழுதே இடியினை கேட்டு மயங்கி கீழே விழக்கூடிய கொடிய நாகம் போல என்ன செய்தான்? படிக்கண் விழுந்து, படின்னா பூமி, பூமி மேல விழுந்தான். படிக்கண் விழுந்து அகம் துடிக்கும் நெஞ்சினால் உள் மனதானது துடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ, நமக்கு இப்படிப்பட்டதோர் இழிவு வந்தது. ஏனென்றால் எல்லோரும் பார்த்து இருக்கிறார். அந்த இறுதி சடங்கினுக்கு எல்லா மன்னர்களும் வந்திருக்கிறார். நகர மாந்தர்கள் குழுமி இருக்கிறார். என்ன நினைப்பார்கள் எல்லா மாந்தர்களும்? இது பரதனுக்கு தகுதியானதே. தயரதன் செய்த திட்டம் தெளிவானது. பஞ்சனையாக நாட்டினை பெறுதற்கு தாயை தூண்டி விட்டு அந்த இடத்திலேயே தான் இல்லாமல் நாட்டினை பெற்று ராமனை காட்டுக்கு அனுப்பியதிலே இந்த பரதனுக்கும் பெரும் பங்கு இருந்தாக வேண்டும் என்று மக்கள் இறுதி வரை கருதி இருக்கிறார்கள். இதுக்கப்புறம் அரண்மனையில நீ பட்டத்தை கட்டிக்கொள் என்று வசிட்டன் சொன்ன பொழுது பரதன் பெருசா பேச போறான். அப்பொழுதுதான் நகர மக்களுக்கும் ஏனைய பிற அரச பிரதானிகளுக்கும் இந்த வரத்தினுக்கும் பரதனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற உண்மை தெரிய போறது. பரதன் இந்த உண்மையை தெரிவித்ததற்கு பிறகு மீண்டும் ராமனை அழைத்து வர காட்டுக்கு போறான் படை பிரதானிகளோடு. அந்த பரதனது படைப்பெருக்கை பார்த்து குகனே என்ன சொல்றான் தெரியுமா? வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரேன்னு கேட்க, நேர்மையற்ற முறையிலே வஞ்சகம் செய்து என் ராமன் ஆடக்கூடிய ஆட்சியை வலிந்து பெற்ற இந்த பரதன் இப்பொழுது எதற்காக இந்த கங்கை கரைக்கு வந்திருக்கிறான் என்று பரதனை பார்த்த மாத்திரத்திலேயே குகன் கடுமையான கோபத்தினுக்கு உட்படுகிறான். ஆகவே பரதன் எது பற்றி இந்த சூழலுக்கு வந்தான் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் கதையினுடைய போக்கினை பார்க்கின்ற பொழுது ஒரு கால் பரதனும் இந்த கைகேயினால் பெறப்பட்ட வரத்தினுக்கு உடந்தையாய் இருப்பானோ என்கின்ற ஒரு ஐயம் தொடர்ந்து இந்த கதையில நிலவி கொண்டு வரும். எப்பொழுது பாதுகை பட்டாபிஷேகம் நிகழ்வு நடக்கிற வரைக்கும் தெளிவா சொல்லிடுவான் பரதன் ராமன் கிட்ட, உன் பாதுகையை எடுத்துக்கொண்டு அயோத்திமா நகருக்குள்ள நுழைய மாட்டேன். நகரின் புறம்பாக இந்த பாதுகையை வைத்து உன் சார்பாக நான் துறவு நெறியில இருந்துதான் 14 ஆண்டுகளும் நாட்டை ஆடுவேன், காப்பேன். துறவு நெறியில நிற்பேன். இந்த துறவு உடைதான் என்னுடைய சின்னமாக இருக்கும். நீ 14 ஆண்டு காலம் கழிந்து அயோத்திக்கு நீ வந்தா உன்னோட சேர்ந்து நான் அயோத்திக்குள்ள நுழையிறேன். இல்லை என்றால் அங்கேயே தீ வளர்த்து மடிவேன் வாக்கு கொடுக்க. அப்பொழுதுதான் பரதன் என்கின்ற ஒரு நேர்மையாளனை உலகம் பார்க்கிறது. நாம பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? ஒரு மிக நீண்ட காவியங்களை கற்கின்ற பொழுது மூல கதாபாத்திரங்களினுடைய பெருமையிலேயே மூழ்கி அவர்களையே பெரியவர்களாக மாற்றிவிடுது. அந்த பெரியவர்கள் அத்தகைய பெரிய சாதனைகளை செய்வதற்கு பல்வேறு விதமான கிளை பாத்திரங்களினுடைய மிக பெரியதாகிய பங்களிப்புகள் இருக்கின்றன என்று நம்ம மறக்கிறோம். ராமாயணத்துல ராமன் என்கின்ற ஒருவனினது சாதனை ராமன் என்கின்ற தனி மனிதனால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல. ராமனால் செய்யப்பட்ட சாதனைகள் பலவற்றினுக்கும் பிறரினது துன்பமும் பிறரினது தொடர்பும் பிறரினது தூய்மையான உதவியும் தான். அதுதான் முக்கியம். ஒரு காவியத்தை படிக்கின்ற பொழுது காவியத்தின் தலைவனை மட்டுமே நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆங்கிலத்துல சொல்லுவது போல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போறோம். இல்லை, அந்த கதாபாத்திரம் இத்துணை அளவினுக்கு அரிய பல சாதனைகளை செய்கிறது என்றால் அத்துணை சாதனைகளுக்கும்
துணைமையாக அமையக்கூடிய பாத்திரங்களினுடைய தன்னலமற்ற பங்களிப்பு. அதுதான். ஆகவே இங்க பரதனை நாம பெருமளவுல இந்த பாதுகையை கொண்டு மீண்டும் அயோத்தி நகர் நோக்கி வருவதோடு பரதனை மறந்து 14 ஆண்டு காலம் ராமன் வனங்களிலே நடந்து நடந்து என்ன துன்பத்தை மனத்தினுள் கொண்டானோ, உடலினில் கொண்டானோ, அதே போன்றதாகிய துன்பத்தை அயோத்தி நகருக்கு புறமாக இருந்து கொண்டு பரதன் அணுதினமும் அனுபவித்தான். அதுதான் நல்ல பரதன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் மிக வலுவான கதாபாத்திரம். அதனால அந்த அரவு இடியினது ஒலி கொட்டு எவ்வாறு நடுங்கி தன்னுடைய படத்தை பூமியில் அடித்துக் கொள்ளுமோ அதுபோல பரதன் வசிட்டனால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையினை கேட்டு பூமியில விழுந்தான். விழுந்தவனுடைய மனதுல ஆறாத துன்பம், தடுக்கல் அகலா துயரம் தன்னுளி, அதாவது பிறரால் தடுத்து நிறுத்தப்பட இயலாத அளவுக்கு பெரியதாகிய துன்பம். ஏன்னா இந்த துன்பம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு தகப்பன் தார்மீகமாக தனக்கு உரிய இருங்கடனை செய்தற்கு உரிய மகனை இவன் செய்யக்கூடாது, இவன் செய்வதிலே எனக்கு விருப்பம் இல்லை என்று தள்ளி வைக்கிறான்னு சொன்னா, அவ்வாறு தள்ளி வைத்தது அந்த மன்னனானவன் இறந்ததற்கு பிறகுதான் இருங்கடன் செய்கின்ற நேரத்துல மகனுக்கு தெரிகிறதுன்னா எவ்வளவு கொடுமை. இந்த துன்பத்தை யாரால தடுக்க முடியும்? இதற்கு மாற்று ஏதாகிலும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே தடுக்கல் அகலா ஆகலா துயரம் தன்னோடைய துடிக்க விம்மி நின்று அழுது சொல்லுவான். வார்த்தைகள் வரல, விம்மினான், அழுதான், மெல்ல அழுகையை அடக்கி கொண்டு பேச ஆரம்பிச்சான். என்ன? உரைசை மன்னர் மற்ற எண்ணில் யாவரோ. எவ்வளவு ஏளனமா தன்னை பத்தி ஒரு பேச்சு பேசுறான் பாருங்க. இரவி தன் குலத்து எந்தை முந்தையோர் பிரத பூஷணைக்கு உரிய பேரியிலே அரசு செய்யவோ ஆவது ஆகிடும். இதை விட தன்னை தானே நொந்துக்க முடியும். என்ன சொல்றான்? உரைசை மன்னர் மற்ற எண்ணில் யாவரும். அதாவது புகழ் பெற்ற உரைனா புகழ், என்ன மாதிரி புகழக்கூடிய மன்னர்கள் யாரேனும் ஒருத்தர் இந்த பூமியில பிறந்திருக்க முடியுமா? ரொம்ப ஏளனமா சொல்லி, உரைசை மன்னர் மற்ற எண்ணில் யாவரும், என்ன காட்டிலும் புகழுக்குரிய ராஜா எவனாவது இந்த பூமியில நீ பிறந்துட முடியும்? என்ன பெரிய ராஜா? தன்னுடைய தகப்பனுக்கு உரிய இருங்கடனை செய்தற்கு வக்கில்லாத நிலைக்கு என்னை என் தாய் உருவாக்கி விட்டார். நான் இந்த நாட்டை ஆண்டு என்ன பிரயோஜனம்? எப்படியா? இரவி தன் குலத்து சூரிய குலத்துல தோன்றின என் தந்தை போன்று இருக்கக்கூடிய பல முன்னோர்களுக்கு, எந்தை முந்தையோர் என் தகப்பனாகிய தைரதன் அவனுக்கு முன் தோன்றிய பல முன்னோர்களுக்கு பிரத பூஷணைக்கு உரிய பேரியிலே, பிரேத பூஜனை, பிரேத பூசைனாக்க அவர்கள் மரணத்திற்கு பிறகு செய்தற்கு உரிய பூசை. இது ஏன் அப்படி? தசரதனுக்கு செய்யக்கூடிய கடன் எப்படி முன்னோர்களுக்கு ஆகும்னா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இறந்தவர்களுக்கு நாம இருங்கடன் செய்கின்ற பொழுது 3 தலைமுறைக்கும் சேர்த்து செய்யும். அதுதான் நம்முடைய மரபு. 3 தலைமுறைக்கு நாம வைக்கக்கூடிய உணவுன்னு சொல்லக்கூடாது, அதற்கு உண்டானது பிண்டம்னு பேரு. அந்த பிண்டத்தை 3ஆக வைத்து என்ன சொல்லுவோம்? வசு ருத்ர ஆதித்யன்னு சொல்லுவோம். ஆகவே தந்தை இறந்து போனால் தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் பாட்டன், இந்த 3 பேருக்கும் சேர்ந்துதான் இருங்கடன் செய்ய முடியும். மாதம் நிகழ்த்தக்கூடிய அமாவாசை தர்ப்பணத்துல கூட இந்த 3 பேருக்கும் சேர்த்துதான் நீர்க்கடன் தர முடியும், தனியா தரக்கூடாது. ஆகவே என்ன சொல்றான்? என்னுடைய தந்தையும் அவனுடைய முன்னோர்கள் ஆகியவர்களுக்கும் பிரத பூஷணைக்கு உரிய பேரியிலே அவர்களுக்கு உரிய நீர்க்கடனை தருதற்கு உண்டான பெருமை எனக்கு இல்லை. இதுல என்னன்னா பெரிய சக்கரவர்த்தி?
இதுல என்ன பெரிய எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய மன்னர் மன்னன்ற தகுதி? அரசு செய்யவோ ஆவது ஆயினே. இந்த மரியாதை கூட இல்லாம இந்த பெரிய நாட்டிற்கு அரசு செய்வதனால என்ன பெரிய கௌரவம் எனக்கு வந்துட போகுது? பெற்ற தந்தைக்கும் அவனுடைய முன்னோருக்கும் என்னால உரிய இருங்கடனை செய்ய முடியவில்லை. நான் மன்னனாக இருந்து என்ன கிழிக்க போறேன்? இதான் கவலை. ஒரு மனிதன் கடைசி நிலையில செய்யக்கூடிய ஒரு மிக சாதாரண நிகழ்ச்சி எதுன்னா, பெற்ற தந்தைக்கும் தாய்க்கும் இருங்கடன் செய்வது. அதுக்கே எனக்கு வழி இல்லைன்னு ஆயிற்று. நான் இனி இந்த நாட்டை எப்படி ஆள போறேன்? அப்படி ஆளுகின்ற பொழுது மக்கள் என்னை ஏளனமா பேச மாட்டாங்க. ஆகவே பூவில் நான்முகன் புதல்வன் ஆதியாம் தாயில் மன்னர் தம் தரும நீதியால் தேவர் ஆயினர் சிறுவன் ஆகியே அவ நான் பிறந்து அவத்தன் ஆனவா. பூவில் நான்முகன் புதல்வன், திருமாலினுடைய உந்தியிலிருந்து தோன்றிய தாமரை, தாமரையில தோன்றியவன் பிரம்மன், அந்த பிரம்மனினது படைப்பினால் பிரம்மனது புத்திரனாக வந்தவன் வசிட்டன். வசிட்டனுக்கு விளக்கம். பூவில் நான்முகன் புதல்வன் ஆதியாம் தாயில் மன்னர், சூரிய குலத்து முன்னோர்களாகிய குற்றமற்ற பெரு மன்னர்கள் யாவரும் தம் தரும நீதியால் தாம் செய்த அறத்தின் முறைமையால் தேவராயினர் அனைவராலும் தொழப்படுதற்குரிய தேவர்களாக இறந்ததன் பின்னும் பாராட்டை பெற்றார். ஆனா என் தகுதி என்ன? பிறந்து சிறுவனாக இருக்கும் பொழுதே அவத்தன் ஆனவா, வீணாக போய்விட்டேனே, ஐயோ நான் என்ன செய்தேன்? சூரிய குலத்துல இதுவரைக்கும் பிறந்த யார் ஒருவரும் சோடை போனது இல்லை. சூரிய குலத்தில் பிறந்தவர்கள் யார் ஒருவரும் அவமானமான வாழ்க்கையை வாழ்ந்தது இல்லை. அனைவரும் செய்தற்கு அரியதாகிய பல அரும் செயல்களை எல்லாம் செய்து மேலான வாழ்க்கையை வாழ்ந்த காலத்தும் பெற்றார்கள். வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் அவர்களது புகழ் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய சூழலில் இருக்கிறது. ஆனால் நான் மட்டும் இந்த சூரிய குலத்தில் பிறந்து சிறுவனாக இருக்கின்ற பொழுதே பல பழிகளுக்கு உட்பட்டு அவந்தனாக வீணாக போனது. நான் ஒரு வீணனாக இருந்து விட்டேனே, என்னுடைய பெற்றோருக்கு உரிய கடனை கூட செய்தற்கு வாய்ப்பு இல்லாமல் என்னை இப்படி விதியானது சூழ்ந்திருக்கிறதே. ஆகவே சூரிய குலத்தினுடைய பெருமையை கெடுக்க வந்தவனாய் நான் இருக்கின்றேனே என்று வருந்தினான். துண்ணு தாழ்வளம் சுமந்த தாழையில் பண்ணு வான்குலை பதடியாயி என்னையே ஈன்று காத்த என் அன்னையார் எனக்கு அழகு செய்தார். இந்த மாதிரி ஒரு இழிநிலை யாருக்கும் வரக்கூடாது. பரதனுக்கு ரொம்பவே அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. துண்ணு தாழ்வளம் சுமந்த தாழை நக தென்னைன்னு அர்த்தம். நெருங்கிய வளப்பமான அடிமரத்தை உடைய தென்னை மரத்துல பன்னு வான்குலை பலராலும் பாராட்டப்படக்கூடிய அந்த குலையில, தென்னங்குலையில பதடியாயினேன் உள் ஒன்றும் இல்லாத வெறும் குறும்பையான போயிட்டேன். பதடின்னா உள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேர். காய் போன்ற வடிவம் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆகவே இந்த சூரிய குலத்தில் தோன்றின பல மன்னர்கள், சூரிய குலம் என்பது ஒரு பெரிய தென்னை மரம் என்று சொன்னால், அந்த தென்னை மரத்துல முறையாக வரிசையாக பல மன்னர்கள் தோன்றி இருக்கிறார்கள். தென்னங்குலை போல அந்த ஒவ்வொரு குலையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காயும் ஒரு பெரிய மன்னனினது குறியீடாக இருந்தன என்றால் அவைகளெல்லாம் சிறந்து இருந்தன. அந்த காய்களுக்கு நடுவே உள்ளே ஒன்றும் இல்லாத வெறும் கூடாக பதடியாக நான் இருந்திருக்கிறேன். பதடி ஆகினேன் என்னையே ஈன்று காத்த என் அன்னையர், என்னை சுமந்து பெற்ற வளர்த்த என் தாயார் எனக்கு அழகு செய்தவா, எனக்கு நன்மை செய்தவாறு என்னையே என்ன அழகா என்ன பெற்றிருக்கா பாத்தீங்களா? அம்மாவையும் சேர்த்து திட்டு. இப்படிப்பட்ட சூரிய குலத்துல அரிய பல வீரர்கள் எல்லாம் தோன்றின மரபுல என்னையும் எங்க அம்மா பெற்றிருக்காள்.
என்னுடைய நேர்த்தியை பார்த்தீர்களா? இதற்குத்தானா நான் இவளுக்கு மகனாக பிறந்தேன்? ஆகவே எனக்கு இது போன்றதாகிய இழிவு வேறு ஏதொன்றும் இருக்காது என்று வருந்தி கொண்டிருக்க நேரமோ ஓடிக்கொண்டிருக்கிறது. வேறு வழியில்லை. வசிட்டன் சத்ருக்கணனை அழைத்தான். உன் தந்தைக்கு செய்தற்குரிய இருங்கடனை செய் என்று சொன்னான். சத்ருக்கணன் செய்ய தயரதனுக்கு செய்தற்கு உரியதாகிய இருங்கடன் செய்து முடிக்கப்படுகிறது. என்று கூறி நொந்து இடரின் மூழ்கும் அத்துன்று தராவர்க்கு இளைய தோன்றலால் அன்று நேர்கடன் அமைவது ஆக்கினான் நின்று நான்மறை நேரிசை நேர்மையா. என்ன செய்தான்? என்று நொந்து இடரின் மூழ்கும் மனம் வருந்தி துன்பத்திலே வருந்தி கொண்டிருக்கக்கூடிய பரதனுக்கு இளைய தோன்றலால் அவனுடைய தம்பியாகிய சத்ருக்கணனை அழைத்து அன்று அப்பொழுது நேர் தயரதனுக்கு செய்தற்கு உரியதாகிய கடன் இறுதி சடங்குகளை அமைவது ஆக்கினான் பொருத்தமாக நீ செய்து முடி என்று சொன்னான். யாரு? நின்று நான்மறை நெறிசை நேர்மையான் 4 வேதங்களின் வழி நின்று தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட வசிஷ்டன் இவ்வாறு சொல்ல பரதனுக்கு உரிய வாய்ப்பு மறுக்கப்பட எஞ்சி இருந்த சத்ருக்கணன் தந்தையாகிய தயரதனுக்கு உரிய இருங்கடனை செய்து முடித்தான். செய்து முடித்ததற்கு பிறகு இந்த தயரதனுக்கு பட்ட மகிழ்ச்சியர் 3 என்றாலும் மனைவியர் என்கின்ற தகுதியில் 60,000 பேர் இருந்ததாக சொல்லப்பட்டு வருகிற ஒரு செவிவழி செய்தி. அதை கம்பனு ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால அந்த 60,000 மனைவியரும் மன்னனோடு உடன்கட்டை ஏறினார்கள். இது சரியா முறையான்னு கேட்டா பழைய காலத்துல இந்த மரபு தொடர்ந்து பின்பற்றப்பட்ட வந்த ஒன்று. இதுக்கு எல்லா இலக்கியங்கள்லயும் சான்று இருக்கு. ஏதோ இந்திய புராணங்கள்ல குறிப்பாக இந்து மத தத்துவங்களை விளக்கக்கூடிய புராணங்கள்ல மட்டும்தான் இருக்கணும்னு இல்ல. சமண புராணத்திலும் இருக்கு, பௌத்த புராணத்திலும் இருக்கு. உதாரணமா மணிமேகலையில ஒரு உடன்கட்டை ஏறும் சம்பவம் நடைபெறுகிறது இருக்கு. சாதுவன் என்கின்ற ஒரு வாணிகனது மனைவி ஆதிரை, அவள் உடன்கட்டை ஏறுவதற்காக முயலுகிறாள். அதே போன்று இந்த உடன்கட்டை ஏறும் நிலை தொல் தமிழ் இலக்கியங்கள்ல புறநானூற்றிலேயே பேசப்படுகிறது. ஒரு பாண்டிய மன்னன் இறந்த பொழுது அவனோடேயே உடன்கட்டை ஏறியதாகிய ஒரு பாண்டிமாதேவியை பற்றின குறிப்பு புறநானூறு பேசுகிறது. அன்றைய சமூகத்துல இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கமாக இருக்கு. இது சரியா தவறானெல்லாம் விவாதிக்கவே முடியாது. எல்லா காலங்களுக்கும் ஒரே போன்றதாகிய ஒரு தன்மை தாகிய சட்டங்களை உருவாக்குதல் என்பது முடியாது. எல்லா சட்டங்களும் ஆங்கிலத்துல சொல்லுவது போல ட்ரையல் அண்ட் எரர் தான். செய்து பார்ப்போம், அதுல குறைபாடு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் சூழலின் காரணமாகவும் தேவையின் காரணமாகவும் சமூக அமைப்பியலின் காரணமாகவும் சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே சட்டங்கள் இவ்வாறு மாறிக்கொண்டுதான் இருக்கும் சமூகத்துல. ஆகவே அன்றைய காலத்துல உடன்கட்டை ஏறுதல் என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒழுக்கமாக கையாண்டு இருக்கிறார்கள். அதான் பாட்டு. இழையும் ஆரமும் இடையும் மின்னிட குழையும் மாமலர் கொம்பு அனார்கள் தாம் தழையில் முண்டகம் தழுவு காணிடை முழையில் மஞ்ஞை போல் எரியில் மூழ்கினார். அதாவது அவர்கள் எரியாகிய நெருப்புல விழுந்தார்கள் என்பதை கூட ஏதோ அந்த நெருப்பு தங்களை வருத்த போகிறது, அந்த நெருப்பினால் நாம் எரியூட்டப்பட போகிறோம் என்ற சிந்தனை கூட இல்லையா. எப்படி விழுந்தார்கள்ன்றதுக்கு ஒரு ஓமை கம்பன் சொல்றான். இழையும் ஆரமும், இழை ஆரம் இடையும் மின்னிடன்னா இழைனா பொன் இழைகளால் ஆகிய ஆபரணங்கள், முத்து வடங்கள், இடுப்பு மாறி மாறி மின்னொளி செய்ய
இடையானது இவர்கள் நடை பயில பயில அந்த இடையினது ஒளியானது மின்னுதலை செய்ய தழையில் என்ன செய்ய மின்னிட குழையும் மாமலர் கொம்பு அனார்தம். குழைதல்னா ஒல்குதல்னு அர்த்தம். ஒசிந்து நடத்தலுக்கு பேரு குழைதல். இயல்பாகவே அவர்கள் குழைந்து நடப்பார்கள். இப்பொழுது தங்களினது கணவனாகிய தயரதன் இறந்து போனா அவனுக்கு உரிய இறுதி கடன் செய்யப்பட்டு விட்டது என்பதினாலே மனம் தளர்ந்தவர்களாகிய அந்த மனைவியர்கள் மாமலர் கொம்பு அனார்கள் தான், சிறந்த மலர் கொம்புகளை போன்று இருக்கக்கூடிய தேவியர்கள் என்ன செய்தார்களா? தழையில் முண்டகம் தழுவு காணிடை, தாமரை மலர்களால் நிரம்பி உள்ள காட்டின் நடுவே முழையில் மஞ்சை போல் மலையிடத்து வாழும் மயில்களைப் போல, அந்த தாமரை காட்டுக்குள்ள மயில் நுழைவது போல எரியக்கூடிய தழலிலே இவர்கள் எல்லாம் நுழைந்து அந்த எரியினால் ஊட்டப்பட்டு தங்களினுடைய வாழ்க்கையை குடித்து கொண்டார்கள். எரியில் மூழ்கினார், நெருப்பில் மூழ்கி விண் உலகு சென்றார்கள். உடனே அங்கி நீரினும் குளிர அம்புய திங்கள் வாழ்முகம் திருவிளங்குற சங்கை தீர்ந்து தம் கணவர் பின் செல்லும் நங்கை மார்புகும் உலகம் நன்னினார். அந்த இறந்தவர்கள் எப்படி இறந்தார்களா? ஒருவர் கூட இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை ஒரு துன்ப நிகழ்வாக கருதலையா? எப்படியா? அங்கி நீரினும் குளிர, தன் கணவனின் அது மேனியை தழுவியதாகிய பாவனையினால் இவர்கள் நெருப்பில் இறங்கியது எப்படி இருந்ததா? குளிர்ந்த நீரில் இறங்கியதை காட்டிலும் குளிர்ச்சியா இருந்ததா? நெருப்பு அவர்களை சுடலையா? குளிர. அம்புய திங்கள் வாழ்முகம், அம்புயம்னா தாமரை, திங்கள்னா நிலவு, வாழ்னா ஒளி, முகம்னாக்க அவர்களது முகம். தாமரை போல மலர்ந்து இருக்கக்கூடிய நிலவினை போன்று ஒளி வீசக்கூடிய அவர்கள் முகம் திரு விளங்குற, அந்த முகத்துல லக்ஷ்மி கடாட்சம் விளங்கியது. உடன்கட்டை ஏறுதல் என்பது அந்த காலத்துல ஒரு பாவமான செயல்னு கருதல. ஆகவே கணவனோடு நாமும் வானுலகு செல்ல போகிறோம் என்கின்ற அந்த ஆர்வம், அந்த ஈடுபாட்டினால சங்கை தீர்ந்து, கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் துன்பம் இல்லாமல் தீர்ந்து, தம் கணவர் பின் செல்லும், தன் கணவன் செல்லக்கூடிய வானகத்திற்கு அவனை தொடர்ந்து நாமும் செல்லுகின்றோம் என்கின்ற ஆர்வத்தினால் நங்கைமார் புகும் உலகம் நன்னினார். ஆகவே அந்த கற்புடைய மகளிர் செல்லுதற்குரியதாகிய சொர்க்கத்தினுக்கு அத்துணை மனைவியர்களும் நீரிலே மூழ்குவது போலே இந்த நெருப்பிலே மூழ்கி விண்ணுலகு அடைந்தார்கள். அதற்கு பிறகு இந்த ஈமக்கடனை எல்லாம் முடித்ததன் பிறகு பரதன், சத்ருக்கணன், ஏனைய மந்திரி பிரதானிகள் எல்லாம் தங்கள் தங்கள் அரண்மனையை வந்து அடைகிறார்கள். அனைய மாதவன் அரசர் கோமகற்கு இணைய தன்மையால் இயைவ செய்த பின் மனையின் எய்தினான் மரபின் வாழ்வினை வினையின் எய்தும் ஓர் பிணியின் வேலையா. அனைய மாதவன் அப்படிப்பட்ட சிறந்த தவத்தை செய்தவனாகிய வசிஷ்டன் அரசர் கோமகற்கு, அரசருள் அரசனாக விளங்கிய கோமகனாகிய தயரதனுக்கு இணைய தன்மையால் இவ்வாறு மேலே சொல்லப்பட்ட 4 வேதங்களின் வழி நின்று சத்ருக்கணனினது துணையால் இயைவ செய்த பின், உரிய முறையான இறுதி கடன்களை செய்ததன் பின் மனையின் எய்தினான், அரண்மனைக்கு திரும்பினார்கள். மரபின் வாழ்வினை, அரச குலத்திற்கு உரிய அரச செல்வத்தை, வினையின் எய்தும், தாய் செய்த சிறிய செயலால் பெற்ற தன்னால் உண்டாகிய ஒரு பிணியின் ஒரு நோய்க்கடலில் கிடக்கின்ற பரதன் மனையின் எய்தினார். அரண்மனைக்கு வந்து பரதனும் சேர்ந்தார். மற்றவர்களெல்லாம் நீர்க்கடலை முடிச்சுட்டு வந்தா நோயாக நான் இருக்கிறேனே என்ற எண்ணத்தோடு பரதனும் அரண்மனைக்கு மீண்டான். இதற்கு பிறகு தொடர்ந்து 10 நாள்கள் சடங்குகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. 5 நாள் ஊழி ஆம் என மைந்தன் வெண்துயர் கடலில் வைகினான், தந்தை தன்மையின் தருமம் யாவையும் முந்தை நூலுளோர் முறையின் முற்றினார்.
ஐந்தும் ஐந்தும் 5 5 10 நாள். 10 நாட்களும் நாள் ஊழியாம் என ஒரு யுகக்காலம் போல 10 நாளும் போச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பரதன் அங்க போவான், அவனால எதுவும் செய்ய முடியாது. ஆகவே சத்ருக்கணன் செய்தற்கு உண்டான அந்த கருமங்களுக்கு எல்லாம் ஒரு சாட்சியா நிற்கிறான். ஆகவே ஊழி ஆம் என மைந்தன் வெண்துயர் கடலில் வைகினார். மைந்தனாகிய பரதன் கடுமையான துன்பக் கடலிலே மூழ்கிய வண்ணம் இருந்தான். தந்தை தன் வயின் தருமம் யாவையும் தந்தையாகிய தயரதனுக்கு செய்தற்கு உரிய அனைத்து விதமான சடங்குகள் எல்லாவற்றையும் முந்தை நூலுள்ளோர் முறையின் முன்னோர்கள் கூறிய வழிமுறைக்கு உட்பட்டு முறைப்படியே முற்றினான். சத்ருக்கணன் செய்து முடிக்க அதற்கு ஒரு துணையாக பரதனும் இருந்து 10 நாள் காரியங்களையும் செய்து முடித்தான். முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாட்டுக்கு மன்னன் தேவை. ஏற்கனவே வரத்தினால் பரதன் தான் மன்னன் என்று கைகேயி வரம் பெற்றிருக்கிறார். வசிட்டன் முதலானோர் அனைவருமே என்ன நினைக்கிறார்கள்? இந்த பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் மன்னன் இல்லாத நாடு இருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. இன்னும் சொல்ல போனால் அரச முறைகள்ல பார்த்தீர்கள் என்றால் ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய அரசன் இறந்து போனான் என்றால் அவனுக்கு உண்டான இறுதி சடங்கை செய்வதற்கு முன்பே அடுத்து வரக்கூடிய மன்னனை தேர்ந்து தெரிந்து உரிய பட்டத்தினை கட்டியதற்கு பிறகுதான் முன்பு இருந்த மன்னனுக்கு உண்டான இறுதி கடனே செய்யப்படும். இதுதான் வரையறை. இதுதான் எல்லா அரச இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நீதி. அதனால இங்கு பரதன் தான் மன்னனாக வரப்போகிறான் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவேதான் முற்றும் முற்றுவித்து உதவி மும்மை நூல் சுற்றம் யாவையும் தொடர தோன்றினான். வெற்றி மாதவன் வினை முடித்த அக்கொற்றவேல் நெடும் குமரர் கூறுவான். என்னவா? முற்றும் தயரதனுக்கு உரிய சடங்குகள் அனைத்தும் முற்றுவித்து முழுவதுமாக செய்து நிரம்புமாறு செய்து உதவி மும்மை நூல் சுற்றம் யாவையும் தொடர தோன்றினான். மும்மை நூல் சுற்றம் முப்புரி நூல் அணிந்த வேதியர் அனைவரும் தன்னை தொடர்ந்து வர தோன்றினான். பரதன் அரண்மனையில் தோன்றினான். யாரு? வினை முடித்த தயரதனுக்கு செய்தற்கு உண்டான இறுதி செயல்களை எல்லாம் செய்து நிறைவேற்றிய அக்கொற்றவேல் நெடும் குமரன் அந்த வெற்றி பொருந்திய வேலை உடைய பரதனுக்கு கூறுவான். வசிட்டன் கூற ஆரம்பிச்சான். என்ன? நீதான் நாட்டுக்கு பொறுப்பு ஏற்கணும். என்ன விளக்கம் பாருங்க. மன்னர் இன்றியே வையம் வைகள் தான் தொன்மை அன்று. நான் முன்பாட்டுக்கு விளக்கம் சொன்னேன் இல்லையா? அரசர் குலத்திற்கு இதுதான் வரையறை என துணியும் நெஞ்சினார் அன்ன மாநிலத்து அறிஞர் தம்மோடும் முன்னை மந்திர குழவர் முந்தினார். வசிட்டன் அந்தணர்களோடு இருங்கடனை செய்து 10 நாள் நிகழ்வுகளை எல்லாம் முடித்ததற்கு பிறகு பரதன் அரண்மனைக்கு எல்லோரும் வர மந்திர கிழவர்களும் இப்போ அங்கு வந்து சேருகிறார்கள். யாரா? முன்னை மந்திர கிழவர், தொன்மையான ஆலோசனைகளை தருவதற்கு உண்டான அமைச்சர் குழு. மந்திரம்னா ஆலோசனை சொல்லுதற்கு உரியவர்கள் அர்த்தம். மந்திர சுற்றத்தார்னே பேரு. என்ன என்ன சொன்னார்களா? அன்ன மாநிலத்து அந்த கோசல நாட்டு அறிஞர் தம்மோடு அறிவுடை பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து வருகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த காலத்துல எல்லாம் ஒரு அரசவைன்னு சொன்னாக்க அமைச்சர்கள் இருப்பார்கள், அதோட சான்றோர் அவைன்னு ஒண்ணு இருக்கும். இது நம்ம ஆங்கில மரபுகள்ல கூட பார்த்திருக்கிறோம். நீதிமன்றங்கள்ல கூட 2 விதமான அமைப்புகள் இருக்கும். அதாவது நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு இருக்கும், அது இல்லாமல் பொதுமக்கள் கொண்ட ஒரு குழு. நீதிபதிகள் சட்டத்தின் அடிப்படையிலே குற்றத்தை ஆய்வார்கள். பொதுமக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த குற்றத்தினுடைய சூழலும் பின்புலமும் எவ்வாறு நேர்ந்திருக்கலாம் என்பதை யோசிப்பார். இந்த இருவரும் சேர்ந்த அவர்களுக்கு பேரு கவுன்சில் ஆஃப் ஜூரிஸ். இது எல்லா காலத்திலும் இருந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை
அமைப்பு. ஆகவே அமைச்சர்களுக்கு சட்டம் தெரியும், ஆனால் அறிஞர்கள் என்று சொல்ல, அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்றங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் லோக்சபால இருக்கிறார்கள். அப்பர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபால அந்தந்த துறைகளை சார்ந்த ஆளுமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த துறை சார்ந்த அறிவும் சட்டம் சார்ந்த சிந்தனையும் சேர்ந்துதான் புதியதாகிய திருத்தங்களையும் சட்டங்களையும் உருவாக்க முடியும்னு நம்பி இருக்கிறார். அதனால தொன்மை அன்ன மாநிலத்து அறிஞர் தம்மோடும் முன்னை மந்திர கிழவர் முந்தினார் அமைச்சர்களோடு அறிவுரை சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த பெருமக்களோடும் வந்தவர்கள் என்ன சொன்னார்களா? வையம் இந்த உலகம் மன்னர் இன்றியே வைகள் தான், அரசல் இல்லாமல் இருப்பது தொன்மை அன்று. இது பழமையான மரபு அல்ல. எந்த சூழலிலும் ஒரு நாடு என்றால் மன்னன் இருந்தாக வேண்டும். ஆகவே வைகள் தான் தொன்மை அன்று என துணியும் நெஞ்சினார் என்பதை உறுதியாக மனத்திலே கொண்டுள்ள இந்த அமைச்சர்கள் குழுவோ அறிஞர்கள் கூட்டமோ பரதன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு ஒன்றாக சேர்ந்து வந்து நின்றார்கள். அடுத்த பகுதி ஆரிஷல் படலம்.